தனக்கு கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அவரை பதவியிலிருந்து நீக்குவது அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணரும். சர்வாதிகாரத்துடைய உச்ச நிலை. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை 10 நாட்களுக்குள் ஒன்றிணைக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்வினையாற்றுவார் என பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக திண்டுக்கல்லில் முகாமிட்டிருந்த இபிஎஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். ஏறத்தாழ 1 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி இபிஎஸ் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டார். மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் குவிந்தனர். அதே நேரம் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் இணைய வேண்டும் என பேசியதாகவும் கட்சி பதவியை பறித்ததில் மகிழ்ச்சி என்றும் செங்கோட்டையன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஈரோட்டில் பேசிய செங்கோட்டையன் பதவி நீக்கத்திற்கு காலம் பதில் சொல்லும் என்றார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். செங்கோட்டையனின் கட்சி பொறுப்பு நீக்கம் சர்வாதிகாரம் என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் விமர்சித்தார். ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையை என்று. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை, தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தேவைதானா? அதேபோல் செங்கோட்டையனின் கட்சி பொறுப்பு நீக்கம் விபரீத முடிவு என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்தார். அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான், விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சசிகலா, கட்சி பொறுப்பில் இருந்து செங்கோட்டையனை நீக்கியது அறிவார்ந்த செயல் அல்ல என விமர்சித்துள்ளார். தனது அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீதான நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என்றும் கட்சி நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென்றும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய செங்கோட்டையனின் நேர்மையான எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் சசிகலா தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியதை கண்டித்து கிளை செயலாளர்கள், சார்பு அணி செயலாளர்கள் உள்ளிட்ட 1000த்திற்கு மேற்பட்டோர் ராஜினாமா செய்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலும் விடிய விடிய பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை மற்றும் கிண்டி, அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் பெய்த மழை அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கண்ணமங்கலம், ரெட்டிப்பாளையம், கொங்கராம்பட்டு, காட்டுக்காநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்துக்கு மேலாக அடைமழை பெய்தது. அறந்தாங்கி, நாகுடி, ஆவுடையார் கோயில் பகுதிகளில் விவசாய பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரியில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் சில இடங்களில் கழிவுநீர் கலந்து வெளியேறியதால் துர்நாற்று வீசியது. அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் 2வது நாளாக மழை கொட்டின. அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, மருவத்தூர், கொழும்பூர் பகுதிகளில் மழை பெய்தது. செந்துறை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2 மணி நேரம் இடைவிடாமல் பெய்ததால் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் மாவட்டத்தில் கரூர் ஜவஹர் பஜார் லைட் ஹவுஸ் கார்னர், திருமாநிலையூர், தான்தோன்றிமலை, காந்தி கிராமம், புலியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரியாக 28 மில்லிமீட்டர் மழை பெய்த நிலையில் ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்தன. இந்த நிலையில் 2வது நாளாகவும் மழை நீடிப்பதால் சாய்ந்த நெற்பயிர்கள் சேதமடையும் என விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளுமையான சூழல் நிலவியது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும் மழை பெய்தது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றில் முதன்முறையாக 10,000 ரூபாயை கடந்து விற்பனையாகி வருகிறது. விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வரும் தங்கம் விலையால் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கடந்த ஜனவரி 22ஆம் தேதி 1 சவரன் தங்கம் 60,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 8 மாதங்களில் 1 சவரன் தங்கத்தின் விலை 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 80,040 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி, உலக பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையற்ற சூழல், அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆகிய காரணங்களால் தங்கம் விலை தினந்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு 1000 ரூபாயாக இருந்த 1 கிராம் ஆபரண தங்கம் படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது 10,000 ரூபாயை கடந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 4,800 ரூபாய் அதிகரித்திருப்பது தங்கம் வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தங்கத்தை வந்து இப்போ நம்ம மியூசியத்தில் தான் பார்க்க முடியும் நினைக்கிறேன். இதான் தங்கம்மா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 9 கேரட் தங்கம்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து எதுக்குன்னா ஒருவேளை இந்த நகைகளோட இதை கூட்டுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னங்கிறது வந்து தெரியலை. 200 ரூபாய்க்கு வேலை பார்க்கோம். நாங்கள் எப்படி தங்கம் வாங்கி போட முடியும்னா ஒரு சின்ன ஒரு கம்மல் போடுறதுனால எங்களுக்கு ஆசையாக இல்லை. இது உழையுது கவரிங்கை போட்டுட்டு நாங்கள் அலையுதோம். உங்களால் முடிஞ்சது உதவி எங்களுக்கு அதை வேணும் இதை வேணும் நாங்கள் கேட்கல. கவர்மெண்ட்ல இருந்து எது சலுகையும் கேட்கல. எங்களுக்கு வந்து தங்க விலையை குறைக்கணும். நகை விலை இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி எடுக்க முடியும்? கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, விலையை குறைங்க. விலையை குறைச்சாத்தானே நாங்கள் பிள்ளைகளை கரையேற்ற முடியும். அப்போ பிள்ளைகளுடைய இது வந்து பாதிக்கப்போ அவங்க அந்த பெண் கொடுத்த வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒன்றுமே செய்யலை அப்படிங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போயிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நினச்சா ஒரு கம்மல் கூட வாங்க முடியல. சின்ன கம்மல் வாங்கினோன்னாலும் 7000, 10,000, 15, 1 கிராம் 1.5 கிராம் இல்லாமல் வாங்க முடியாது. ஒரு 10 பவுன் போட்டாவே அதுக்கே 10 லட்சத்துக்கு மேலே ஆயிடுது. அது இல்லாமல் செலவெல்லாம் இருக்கு. தங்கத்தை பற்றி நாங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு. விரைவில் 1 சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை தாண்டும் என தங்க நகை விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். நீங்கள் வந்து இப்போதைக்கு தேவைக்கு வாங்குறீங்களா, இல்லை நம்மளுடைய பிற்காலத்தில் வருங்காலத்தை நோக்கி ஃபியூச்சருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து வாங்குறீங்களா? ஃபியூச்சருக்கு வாங்குறதா இருந்தால் 100% வாங்கலாம். ஏன்னா இந்த ரேட் இதோட நிற்க போகிறதில்ல. அடுத்த ஒரு 5 வருடங்கள்லேயே ஒரு கிராம் 20,000 ரூபான்ற இலக்கை எட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே கணிச்சு வச்சிருக்காங்க. நடைமுறையிலையும் பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நீண்ட கால சேமிப்புக்கு தங்கம் ஒரு வரப்பிரசாதமாக விளங்குவதால் பங்குச்சந்தை முதலீட்டை விட தங்கத்தின் மீதான முதலீட்டிற்கு மவுசு அதிகரிக்க காரணமாக காணப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 11 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் இடையே பொறியியல் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் 11 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையில் இருந்து இன்று மாலை 6:45, இரவு 8 மற்றும் 9:20க்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:35, 11:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் இருந்து இரவு 7:35 மணிக்கு சென்னை கடற்கரை செல்லும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியில் இருந்து இரவு 8:15, 9:25 மற்றும் 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சூலூர்பேட்டையில் இருந்து இரவு 8:35 மணிக்கு சென்ட்ரல் செல்லும் ரயில் ரத்தாகிறது. ரத்து செய்யப்பட்டுள்ள புறநகர் ரயில்களுக்கு பதிலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு காரணமாக சென்னையில் நாளை மறுதினம் முதல் மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சை வழித்தடத்திலும் நீல வழித்தடத்திலும் தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை மற்றும் சீரான ரயில் இயக்கத்தை உறுதிப்படுத்த இந்த பணி மிகவும் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது. எனவே நாளை மறுநாள் முதல் 19ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் நடக்க இருப்பதால் அன்றைய நாட்களில் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 மணிக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவைகள் வழக்கம் போல எவ்வித மாற்றமும் இன்றி இயங்கும் என்றும், இந்த மாற்றங்கள் பச்சை மற்றும் நீல வழித்தடங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் கூறியுள்ளது. இந்த பராமரிப்பு பணிகளால் ஏற்படும் சிரமத்திற்கு வருந்துவதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. லண்டனில் கல்வி பயிலும் இந்திய வம்சாவளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனியை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லண்டன் நகரில் அமைந்துள்ள கீழை தேயவியல் மற்றும் ஆப்பிரிக்கவியல் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பார்வையிட்டார். அங்கு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தி எக்காலத்துக்குமான தமிழ் பண்பாட்டின் அறிவு கருவூலமாக திகழும் திருக்குறளை போற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் இந்திய வம்சாவளி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுடன் திமுகவின் ஆட்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் ஆற்றல் குறித்து உரையாடியதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்திய அரசியலமைப்பின் 75 ஆண்டுகள் நிறைவையொட்டி நடைபெற்று வரும் கண்காட்சியையும் பார்வையிட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யும் முதலமைச்சர் நாளை அதிகாலை சென்னை திரும்பவுள்ளார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அமித்ஷா கூறாத நிலையில் நயினார் நாகேந்திரன் மட்டும் கூறி வருவதாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டதற்கு அண்ணாமலை மேடையில் பேசியதை நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சில தினங்களாக நடக்கும் சம்பவங்கள் தனக்கு சலிப்பை ஏற்படுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நான் ஒரு நாள் கூட சொன்னதில்ல, அமித்ஷாவும் அதை சொல்லலை, நயினார் நாகேந்திரன் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அமித்ஷா முதல்ல சொன்னதும் கிடையாது. அவர்கள் சொன்னால் நான் நேரடியாக போய் பேச தயாராகிறேன். மதிப்புள்ள டிடி சார் நான் ரெடி, நான் தயாராக. அண்ணாமலை சொல்லியிருக்காரு திருநெல்வேலி நடந்த மாநாட்டில் அமித்ஷா முன்னிலையில் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரே, அதுக்கு நீ உங்களுடைய பதில் என்ன? வார்த்தை போர் எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்துங்கண்ணா. அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீஅசஸ்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக. அதிமுக பொறுப்புகளிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் வகித்த ஈரோடு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் வகித்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு முன்னாள் அமைச்சரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான A.K. செல்வராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரியான A.K. செல்வராஜ் 2001ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரானார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வகித்த A.K. செல்வராஜ் பின்னர் 2021ஆம் ஆண்டு மீண்டும் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கோவை மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியில் நன்கு பரிச்சயமான நபராக அறியப்படும் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தனது முதல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளார். மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடித்துள்ள விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தவேக நிர்வாகிகள் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கோரி அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் மனு அளித்துள்ளனர். திருச்சி TVS டோல்கேட் பகுதியில் வரும் 13ஆம் தேதி 10 மணிக்கு விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அதன் பின்னர் காந்தி சிலை, பாலக்கரை, மரக்கடை வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு பேசுவதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பேசுவதற்கு திருச்சி காவல்துறை அனுமதி தரவில்லை என கூறப்படுகிறது. சத்திரம் பேருந்து நிலைய பகுதியில் எந்த கட்சியினரும் கூட்டம் நடத்த வழக்கமாக அனுமதிப்பது இல்லை என்றும் அங்கு விஜய் பேசினால் திருச்சி நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது மட்டுமன்றி திருச்சி அருகே உள்ள மாவட்டங்களுக்கான போக்குவரத்தும் ஸ்தம்பிக்கும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் விஜயின் பயண திட்டத்தின் வழியில் உள்ள மரக்கடையில் பேசலாம் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து திருச்சி மரக்கடை பகுதிக்கு ஆட்டோவில் சென்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். திருச்சியில் பயணத்தை தொடங்கும் விஜய் அதே நாளில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்திலும் பரப்புரை மேற்கொள்வார் என தவேக நிர்வாகிகள் காவல்துறையிடம் வழங்கியுள்ள மனு மூலம் தெரிய வந்துள்ளது. பரந்தூர்ல ஏர் பூட்டி உளனுமே ஒழிய ஏர் போட்டு கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாலி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கிற நடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவ்வாறு பேசினார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சீமான் விமானங்களே இல்லாத போது புதிய விமான நிலையம் எதற்கு என கேள்வி எழுப்பினார். அங்க 1300 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது, பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் 5369 ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை, பேராசை. தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என அவர் குற்றம் சாட்டினார். தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து செங்கோட்டையை நீக்கப்பட்டது உட்கட்சி விவகாரம் என்றார். இது ஒரு கட்சி பிரச்சனை. எங்க ஐயா செங்கோட்டையை நீக்கிறதோ நாளைக்கு சேர்க்கிறதோ, அவங்க ஒரு கூட்டணியில யாரு இருக்கணும் இருக்க வேணாம்னு முடிவெடுக்கிறதோ அந்த கட்சியினுடைய தலைமை பிரச்சனை. அதை போய் நம்ம ஒரு கருத்து சொல்றது நாகரிகமற்றது. மீனவாக்கத்தில் உள்ள விமான நிலையமே போதுமானது என்றும் சீமான் தெரிவித்தார். நிலச்சரிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை வெடிவைத்து தகர்த்த காட்சிகள்தான் இவை. காஷ்மீரில் அண்மையில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டித்தீர்த்தது. அப்போது நிலச்சரிவால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து முடங்கியது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பாறைகள் விழுந்ததால் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் வெடிவைத்து தகர்த்து போக்குவரத்தை சீர் செய்தனர்.
உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் தேவல்சாரி பகுதியில் மீண்டும் மேகவெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குடியிருப்புகளுக்குள்ளும் நீர் புகுந்தது. டெல்லியில் முனாஸ்டரி சந்தை பகுதியில் தேங்கிய மழைநீரை வியாபாரிகள் வாளியை பயன்படுத்தி அகற்றினர். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களை சென்றடைகிறதா என்பதை தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரும் 22ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் மற்றும் வணிகத்துறையினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஜிஎஸ்டி குறைப்பினால் ஏற்பட்ட பொருட்களின் விலை குறைப்பு பலனை வாடிக்கையாளர்களுக்கு அளிப்போம் என்று அவர்கள் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொழில் மற்றும் வர்த்தகத்துறையினர் நேர்மறையாக செயல்படுவார்கள் என்று நம்புவதாக கூறியுள்ள நிர்மலா சீதாராமன் அவ்வாறு உரிய பலன்கள் கிடைக்காவிட்டால் தம்மை தொடர்பு கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்டார். இந்த வரி குறைப்பால் ஆண்டின் நிகர நிதி தாக்கம் 48,000 கோடியாக இருக்கும் என்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் புதன்கிழமையன்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார். அவர் பதவியேற்ற பிறகு தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நடத்தும் 3வது ஆலோசனை கூட்டம் இதுவாகும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பீகாரில் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. எனினும் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த சூழலில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளுதல் மற்றும் அதில் உள்ள சவால்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மக்கள் வெள்ளத்தில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் தான் இவை. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மும்பையில் பல இடங்களில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. 10 நாட்கள் பூஜைக்கு பிறகு மக்கள் ஆடிப்பாடி வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகமாக விநாயகரை கரைக்க எடுத்துச் சென்றனர். அதேபோல தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் விநாயகர் சிலை ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஹைதராபாத், பாலப்பூர், ஹுசைன் சாகர் ஏரி, சார்மினார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. தெலங்கானாவில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திரவ போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் அதனை தயாரித்த 13 பேரை கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200 கிராம் MD ரக போதைப் பொருளை வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெலங்கானா மாநிலம் செரளப்பள்ளியில் இருந்து போதைப் பொருள் சப்ளை நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து செரளப்பள்ளியில் சோதனை நடத்திய போலீசார் ரசாயன ஆலை என்கிற பெயரில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இயங்கி வந்த போதைப் பொருள் தயாரிப்பு கூடத்தை கண்டறிந்தனர். அங்கு சோதனை நடத்திய போலீசார் சர்வதேச சந்தையில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 32,000 லிட்டர் திரவ MD வகை போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் போதைப் பொருளை தயாரித்த 13 பேரை போலீசார் கைது செய்தனர். போலீசாரின் விசாரணையில் கைது செய்யப்பட்ட கும்பல் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தது கண்டறியப்பட்டது. சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குஜராத் மாநிலம் பஞ்சமஹால் மாவட்டத்தில் சரக்கு ரோப்காரின் கையில் இருந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள காளி கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மலை மேல் உள்ள அந்த கோயிலுக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கடுமையான வானிலை காரணமாக ரோப்கார் வசதி நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நடைபெறும் கட்டுமான பணிக்காக சரக்கு ரோப்கார் சேவை தொடர்ந்து நடந்து வந்தது. இந்நிலையில் அந்த ரோப்காரின் கயிறு திடீரென அருந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 2 கோவில் காவலாளி உள்ளிட்டோர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கோயில் மலையடிவாரத்தில் இருந்து 800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. தற்போது சுமார் 2,000 படிக்கட்டுகளை ஏறி பக்தர்கள் கோயிலுக்கு செல்கின்றனர்.
சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற கோயில்களின் நடை அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் முழு சந்திர கிரகணத்தை காண அறிவியல் மையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும் நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது பூமியின் நிழல் சந்திரனில் விழுகிறது. இதன் காரணமாக நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இது மிகவும் அரிய சந்திர கிரகணம் என்று விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா, சீனாவில் இந்த சந்திர கிரகணம் முழுமையாக தெரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கும் சந்திர கிரகணம் இரவு 11 மணிக்கு முழு சந்திர கிரகணமாக மாறி நிலவு இரத்த சிவப்பாக காட்சியளிக்க உள்ளது. நாளை அதிகாலை 2 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கோவில்களின் நடை சாத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அடைக்கப்பட்டு மறுநாள் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நடை இன்று காலை 9 மணிக்கு சாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் நடை இன்று மாலை 4 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் நடை இன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 8:30 மணி வரை சாத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவில் வழக்கம்போல் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை நடை அடைக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் காண பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்றிரவு முழு சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சந்திர கிரகணத்தை கண்டு ரசிக்க ராட்சத தொலைநோக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், அதாவது முழு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இது இந்தியாவிலிருந்து எல்லா பகுதிகளிலும் தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதிக்கும் தெரியும். இதை வெறுங்கண்ணால் பார்க்கலாம். ஸோ இந்த 10 மணிலேருந்து 11:41 அந்த 12:30க்கு நம்ம அழகாக வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம். 1:30 வரைக்கும். அதுக்கப்புறம் 2:30க்கு வரைக்கும் அந்த பெனும்பரல் எக்லிப்ஸ் இருக்கு. இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வின் போது விமானத்தில் செல்பவர்களும் இதனை பார்க்க முடியும் என்றும், கிரகணத்தை பார்ப்பதால் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மை அல்ல எனவும் வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று ஒரு சந்திர கிரகணத்தை மீண்டும் காண வேண்டுமென்றால் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அன்றுதான் நிகழும் என அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவை தவிர்த்து வாழ்க்கை இல்லை என்ற நிலை வந்துவிட்டதாக சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பன்னாட்டு அரிமா சங்கங்கள் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகளை வழங்கி அதன் செயல்பாடுகளை இருவரும் பார்வையிட்டனர். இதையடுத்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி அத்துறைக்கு 1432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெட்ரோல் குண்டு தாக்குதலுக்கு உள்ளான ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் பாமக எம்எல்ஏ அருள் மனு அளித்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ம.க. ஸ்டாலின் மீதான தாக்குதலுக்கு காரணமானவர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். டிஜிபிகிட்டையும் ஏடிஜிபி எல்லண்டோ அவரிடத்திலும் வலியுறுத்தினோம். அவர்களும் எல்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
தஞ்சாவூரைச் சேர்ந்த பாமக நிர்வாகி மா.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் விழுப்புரத்தில் காரை நிறுத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். தஞ்சை பாமக வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரும் பாமக நிர்வாகக் குழு உறுப்பினருமான மா.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமையன்று அலுவலகத்தில் இருந்தபோது நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்ய முயற்சி நடைபெற்றது. இது தொடர்பாக தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் பயன்படுத்திய கார் ராகவன்பேட்டை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கோலியனூர், வளவனூர், விக்கிரவாண்டி, பண்ருட்டி போன்ற பகுதிகளில் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உமருடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. நெம்மேலிக்காடு கிராமத்தில் உள்ள உமருடைய ஐயனார் கோவிலில் நடைபெற்ற விழாவில் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை மற்றும் காளை வடிவிலான புறவிகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. அவற்றை பக்தர்கள் 4 சக்கர வாகனங்களில் வரிசையாக எடுத்துச் சென்று கோவில் முன் வைத்து தீபாராதனை காண்பித்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய திருச்சி, ஈரோடு, கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோயிலில் குவிந்தனர். வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் இருந்த சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்த பக்தர்கள் நலதீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் களிதீர்த்த விநாயகரையும் வழிபட்டனர். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோரை சந்தித்தார். இந்நிலையில் நாடு திரும்பிய பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு விவகாரங்கள் உள்ளிட்டவை விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள 15 மாடி குடியிருப்பு கட்டடம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி நொடிப்பொழுதில் தகர்த்த காட்சிதான் இது. இந்த கட்டடத்தை ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு பயன்படுத்தி வந்ததாகவும் இஸ்ரேலிய வீரர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க இங்கு அதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் அதன் காரணமாகவே தாக்குதல் நடத்தியதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூடுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். 15வது புதுவை சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி 18ஆம் தேதி தொடங்கி எத்தனை நாள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் சட்டம் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் சட்ட மசோதா, ஜிஎஸ்டி 2வது சட்டத்திருத்த மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் பிரபல பிரியாணி கடைக்கு எதிரான வழக்கில் 8 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டுமென பெருநகர மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ட்ரஸ்புரம் பகுதியில் உள்ள எஸ்.எஸ். ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தினர் பார்க்கிங் வசதியையும் பயன்படுத்திக் கொள்வதால் வாகனங்களை நிறுத்த முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றஞ்சாட்டி தேவா என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்ட விதிகளுக்கு மாறாக செயல்படும் உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி என் மாலா 8 வாரத்தில் தகுந்த முடிவெடுக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் மயானத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மயானத்தில் பெண் ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் சென்றனர். அப்போது அங்கு 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு இருப்பது தெரியவந்தது. கொரோனா காலத்தில் கூட இதுபோன்ற சம்பவம் நடைபெறவில்லை என்றும், எதன் அடிப்படையில் இத்தனை குழிகள் தோண்டப்பட்டன என்றும் அங்கிருந்தோர் அதிர்ச்சியடைந்தனர்.